போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். யாரே? உங்களை, என்னையும் உங்களையும் எப்படி நிலைப்படுத்துவாரா? பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாரா? அப்போ பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 நாளாகமம் 29ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 வசனங்களில் வாசிக்கும் போது 2 நாளாகமம் 29, லேவியரை கேளுங்கள், லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானவைகளே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எப்படி? பரிசுத்தம் என்பது லேவியரை கேளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கேளுங்கள். என்னமா? நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதே பரிசுத்த ஆலயத்திலிருந்து எங்க கொண்டு போகணுமா? வெளியே கொண்டு போங்கள். பரிசுத்த ஆலயம் என்பது என்ன சொல்ல முடியும்? பரிசுத்தம் என்பது நாமளே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தப்படுத்தணும். நம்மளுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும் போது கர்த்தரின் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை எவன் கெடுக்கிறானோ அவனே யார் கெடுத்துவார்? கெடுத்து போடுவார். தேவனே கெடுத்தி போடுவார். அதனால பரிசுத்தமாய் இருக்கிற நாம, தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறாங்க தவிர அசுத்தத்துக்கு என்று தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அப்ப பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்கள்? அழைத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஜனமாய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஜனத்துக்காக, அதில் அந்த பரிசுத்த ஜனமாகணும் என்றால் முதலாவது நம்மளுடைய ஆலயத்துக்குள்ள காணப்படுகிறதாயா அசுத்தங்களை வெளியேற்றணும். புரியலையா? நம்மளுடைய பரிசுத்த ஆலயமாகியா ஹிருதயத்தில் இருந்து, நம்மளுடைய ஹிருதயத்திலே காணப்படுகிறதாயா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருந்து நாம் என்ன செய்யணுமா? அது வெளியேற்றணும். அப்பொழுதுதான் நாம் ஒரு பரிசுத்த ஜனமாயி, ஒரு பரிசுத்த ஜாதியாயி தேவனுடைய சமூகத்திலே நாம் காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுதுதான் என்னது அசுத்தம், என்னது பரிசுத்தம்? பரிசுத்தம் படுகிறதுனாலே, தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறதுனாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்னது? அசுத்தத்தை நாம் வெளியேற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன வந்து சேரும்? பரிசுத்தத்தை கொண்டு தேவன் நம்மளை நிரப்புவார். பரிசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதி முக்கியமான ஒரு காரியம். தேவனை அறிந்திருக்கிறதாய தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதாய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன வேணும் தெரியுமா? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்ப அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படும் போதுதான் அசுத்தங்கள் வெளியேற்ற முடியும். முதலாவது, யாரும் தூங்காதீங்க, முதலாவது பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். எதுக்கு சிரிக்கீங்க? பரிசுத்தமாய் வாழ கஷ்டமா இருக்கா? கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எதுக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கில நாம் விசேஷித்தவர்கள். எதுக்கு தெரியுமா? அவரால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுகப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தாலே நம்மளை கழுகி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டம் தான். எதுக்கு தெரியுமா? உலக வாழ்க்கையை விட்டு இதுக்குள்ள நாம் எப்படி நாம் நடக்க முடியும்? உலகத்தில் போகும்போது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனா பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லும் போது, அதாவது இந்த வார்த்தையை நாம் பின்பற்றும் போது, இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது அநேக காரியங்கள் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அநேக காரியங்கள் நாம் இழந்து போக வேண்டியதாக இருக்கும். அது நமக்கு என்ன இல்லை? அது நமக்கு சொந்தம் கிடையாது. அது நமக்கு பர்மனன்ட் கிடையாது. அது நமக்கு சில நாட்கள் இல்லை, சில காலங்கள் வரைக்கும் தான் நம்மோடு கூட காணப்படும். ஆனால் நாம் இந்த நாளிலே பரிசுத்தத்துக்குள்ளாக நம்மளை தேவன் வழி நடத்தும் போது நித்தியமாய் தேவன் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் காத்திருக்கணுமே தவிர
அல்லது உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நாம் காணப்படக்கூடாது. அப்போ பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்கள்? அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் யாராயிருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம், வேறொருவரும் கிடையாது. அந்த ஆலயத்தில் இருந்து நாம் என்ன எடுத்தணும்? அசுத்தத்தை வெளியேற்றணும். பிள்ளைகளை யாரும் சேட்டை பண்ணக்கூடாது. அப்போ இந்த நாளிலே அசுத்தத்தை நாம் என்ன செய்யணும்? வெளியேற்றணும். அந்த அசுத்தத்தை நாம் வெளியேற்றும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தத்தை அடைய முடியும். 2 தெசலோனியர் 2:13 வாசிக்கும் போது, ஆவியிலே பரிசுத்தம் எடுங்க. 2 தெசலோனியர் 2:13 எப்படி எல்லாம் நாம் பரிசுத்தமாக்கணும்? முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? போதும். முதலாவது நீங்க என்ன செய்யணுமா? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படணும். 1 தெசலோனியர் 5:23 சொல்லும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்காக காக்கப்படுவதாக. முதலாவது நாம் எதை பரிசுத்தமாக்கணும்? ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் பரிசுத்தப்படுத்தணும். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும் போது அல்லேலூயா, தேவன் நம்ம மேலே பிரியப்படுவார். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய்யணும். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் உலகத்துக்கு நாம் அர்ப்பணம் செய்யாம தேவனுக்கு என்று நாம் அர்ப்பணம் செய்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருக்கு என்று மட்டும், வேற ஒருவருக்கு நம்முடைய ஆவியாத்தும சரீரத்தை நாம் அர்ப்பணம் செய்யக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படும் போதுதான் ஆவியாத்தும சரீரத்தை நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ஆமென். அடுத்ததாக அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். எபேசியர் 1:4 நாம் பார்க்கும்போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பீர்களாக. அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். எதில? அன்பில. முதலாவது ஆவி, ஆத்தும, சரீரத்தை நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக்கப்படணும். இரண்டாவது அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். இப்போது அன்பல்ல என்னது? வஞ்சகம் நிறைந்ததாய் இருக்கிறது. உண்மையான அன்பு யார்கிட்டையும் இந்த நாளிலே பார்க்க முடியாது. முன்னாடி இருந்து பேசுவாங்க, பின்னாடி இருந்து 10 பேசுவாங்க. இந்த நாளிலே யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. நம்பினா என்ன வைப்பாங்க? ஆப்பு வைப்பாங்க. சரியா? அதனால என்ன செய்யணும்? அன்பில நீ உண்மையா இருந்து அன்பு செலுத்து. உண்மை இல்லாம நீ யாரிடத்திலே அன்பு செலுத்தாத. தேவனிடத்திலே நீ உண்மையாயிரு. தேவன் உன்னில் அன்பு கூறுகிறது போல நீயும் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நீ பிறரிடத்தில் அன்பு கூறணும். நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறு. அத அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படும். அன்பு என்னது? மிக பெரியது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13 நீங்க பிறகு வாசிக்கோங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பிலே நாம் முதலாவது அன்பிலே நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். நல்லா பேசுவாங்க, மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசுவாங்க. அவர்களுக்கும் நேரம் போகல, உங்களுக்கு நேரம் போகல, நீங்களும் உட்கார்ந்து கதையை கேட்பீங்க. அது என்ன இல்லை? அன்பு கிடையாது. உண்மையான அன்பு, அதுக்கு உண்மையான அன்பு செலுத்துகிறவர்கள் வந்தாங்களாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி, நீ உண்மையாய் அவர்களை நேசிக்கிறதா இருந்தா சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தும்படிக்காக நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? அதுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கணும். தேவனுடைய அன்பிலே நாம் வழி நடத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். தேவனுடைய அன்பிலே மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், அல்லைய குறைகளை சொல்லுகிறவர்களாய் எல்லாம் நீ உன்னே அல்லைய உன் சிநேகிதனை நீ உண்மையாய் நேசிக்கிறதாய் இருந்தா அதிலே நீ அன்பு செலுத்தணும். இல்லாத நீ என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது. வெளியங்கரமான அன்பு தேவன் பிரியப்படவில்லை. இந்த நாளிலே அன்பு
நம் எல்லாவரும் ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தா மூஞ்சியை தூக்குறதெல்லாம் அன்பு. ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தா ஹல்லேலூயா, நான் அவள்கிட்ட பேச மாட்டேன், நான் இவள்கிட்ட பேச மாட்டேன், பிறகு நீ யார்கிட்ட தான் பேசுவேன்? ஆண்டவர்கிட்டயாச்சும் பேசு. ஆண்டவர்கிட்டயாச்சும் நீ பேசி பழகு. யார்கிட்ட பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்டயாச்சும் பேசு. மாமியார் மருமகளை பார்த்தா பிடிக்காது, மருமகளுக்கு மாமியாரை பார்த்தா பிடிக்காது. என்ன இல்லை, அன்பு இல்லை. அன்பு என்ன செய்கிறது? அதில் தனிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆவியாத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அதுக்கப்புறம் மூணாவது சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும். 1 தெசலோனி 4:5 வாசிக்கும் போது அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாய் காக்க கடவன். தன் தன் சரீர பாண்டத்தை, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தை அவர்கள் என்ன செய்யணுமா? பரிசுத்தமாய் காக்க கடவன். நமக்கு நாவை கொடுத்திருக்காங்க, அது பரிசுத்தமாக்க கடவுது. நமக்கு சிந்தனைகளை கொடுத்திருக்காங்க, அது பரிசுத்தமாக்கப்படணும். உன் கண்கள் பரிசுத்தமாக்கப்படணும், உன் கால்கள் பரிசுத்தமாக்கப்படணும். தேவையில்லாத இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அது என்னது? அசுத்தத்தை நீ கையால தொடக்கூட செய்யக்கூடாது. அது என்னல்ல, அது பரிசுத்தம் கிடையாது. நீ தொட்டா நீ அசுத்தத்துக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிற. இந்த நாளிலே பரிசுத்தத்துக்கு நேராக நீ வழி நடந்து செல்லும். பரிசுத்தம் நம்மளை ஹல்லேலூயா நித்தியதியிலே கொண்டு போய் நிறுத்தும். அசுத்தம் நம்மளை இந்த உலகத்திலே நம்மளை அழித்து போடும். அசுத்தமான வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்கென்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த நாளிலே பரிசுத்தம் என்பது அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக்க கடவன். என்னென்ன சரீர பாண்டங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க, அத்தனை சரீர பாண்டங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். உன் கண்கள், உன் காதுகள், உன் செவிகள், காதுகள், மூக்கு, வாய் எல்லாம் பரிசுத்தப்படுத்தணும். உன் வாய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, மற்றவர்களை குத்தி குத்தி காட்டக்கூடாது. குத்தி குத்தி பேசுறது தேவன் பிடிக்காது. நீ வார்த்தைகளை அளந்து பேசணும். நீ பேசுகிற வார்த்தைகளை அளந்து பேசணும். யாரிடத்துல எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். தவிர வீண் வார்த்தைகளை நீ என்ன செய்யக்கூடாது? அஞ்ஞானிகளை போல நாம் என்ன செய்யக்கூடாது? அனுப்பக்கூடாது. வீண் வார்த்தைகளை நாம் அனுப்பக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாக்குவை கொடுத்திருக்கிறது தேவனை துதிக்கும்படிக்காத அதே நாவில் இருந்து ஆரணிய சபித்தலும் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தத்துக்கு என்று தேவன் நம்மளை நடத்தும் போது நம்மளுடைய சரீர பாண்டத்தையும் நாம் பரிசுத்தப்படுத்தணும். உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறது, அது பரிசுத்தம். நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அவனவன் கணவனுக்கு, அவனவன் மனைவிகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியம். நீ பரிசுத்தமாயிரு. தேவனுடைய சமூகத்தில் நீ பரிசுத்தமாய் காணப்படும் போது தேவன் உன்னில் பிரியப்படுவார். தேவன் நம்மில் பிரியப்படணும்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தணும். ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்தத்துக்குள்ளாக காணப்படும். நாம் செய்கிற காரியங்கள் காலையில இந்திச்ச உடனே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, இந்த நாளை நீர் எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தாங்க. நீ போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் தேவனை உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்போ இந்த பரிசுத்தத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் காத்துக் கொள்ளும் போது, தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் என்பதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு தருகிறதாயா ஆசீர்வாதங்களும் நாம் இப்ப பார்க்க போகிறோம். சில பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னோடு கூட இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்குறவங்க எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கீங்க? ஆமென். அப்போ தூங்காதவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு சின்ன கோரஸை பாடுகிறேன். யாரும் தூங்கக்கூடாது, அதற்கு தான். இல்லைன்னா நான் எழுப்பி விட்டுட்டு உட்கார சொல்லுவேன்.
யாரும் தூங்கக்கூடாது. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் உற்சாகமாய் கையிடுங்க. இயேசு என்னோடு இருக்கும்போது தூங்காதீங்க, கொஞ்ச நேரம் தான், சரிங்களா? உற்சாகப்படுத்தும்படிக்காதான் ஒரு பாட்டு சொன்னேன். உற்சாகமாயிருங்க. இன்னைக்கு 24 முடிய போகுது, அரை மணி நேரம் தான். இந்த 24, 24, 12 மாச கால தேவன் நம்மளை காத்து வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் முடிச்சிருங்க, சரிங்களா? தூக்கம் யார் கொண்டு வருகிறது? சத்ரு கொண்டு வருகிறது. வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு உன் கண்ணுகளை மூடி வைப்பான், மூடி அடைச்சு வைப்பான். நீ கேட்கவே கூடாது, அப்படி மூடிடுவான். அதனால அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடணும் தூக்கம் வரும்போது. எல்லாருக்கும் தான் புரியுதா? ஆமாம். இந்த நாளிலே வார்த்தைக்கு கடந்து செல்லும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படணும். அப்பொழுதுதான் வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும். நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பதான் தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். நீ தாகமாக இருந்தாதான் உனக்கு நேராய் கடந்து வரும், இல்லைன்னா வராது. நீ தாகமாக இருந்தா தேவன் தண்ணீரை கொடுப்பார், உன் தாகத்தை தீர்ப்பார். இப்போ இந்த நாளிலே அல்லையா நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் பரிசுத்தத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது தேவன் நமக்கு தருகிறதாய் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் 2024 நாம் பெற்றுக் கொள்ளலானாலும் 25 நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும்னா பரிசுத்தத்தை முதலாவது காக்க கடவுது. முதலாவது ஆவியிலே நாம் பரிசுத்தத்தை காக்க கடவுது. இரண்டாவது ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காக்க கடவோம். மூணாவது அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கலாம். நாலாவது அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காக்க கடவன். புரியுதா? பரிசுத்த மனவாட்டியாய் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். இந்த நாளிலே
ஹalleluya தேவனே உண்மையாய் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை நாம் காக்கும்போது, அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு தருகிறதாய் ஆசீர்வாதம் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே ஹalleluya சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், எழுதி வைக்க வேண்டியவர்கள் எழுதி வச்சுக்கோங்கள். இந்த 25ஆம் வருஷத்திலே நாம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். யாரும் வெறுமையாய் போயிடக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் தான் கடந்து செல்லணும். அதிலே பிள்ளைகளை யாரும் வெளியில போகக்கூடாது. ஆமென். அப்போ இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையாய் செவி கொடுப்பாயானால், தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். அதாவது என்னது? நீ தேவனுடைய கட்டளைகளை அவர்களுக்கு நீ செவி கொடுப்பாயானா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேருக்கு வேணும் இந்த ஆசீர்வாதம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆசீர்வாதம், சகல ஜாதிகளிலும் நாம் மேன்மையாய் இருக்க போகிறோம். ஆமென். சகல ஜாதிகளிலும் தேவன் நம்மளை மேன்மையாய் வைக்க போறாங்க. ஒன்னாவது. இரண்டாவது, உபாகமம் 28:3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேருக்கு வேணும் இந்த ஆசீர்வாதம்? ஆமென். அப்போ நாம் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நாம் இருக்கிற இடத்திலும் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தின்படி நாம் நடக்க கடவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளியிலும் பட்டணத்திலும் நாம் எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாங்க. வெளியிலும் பட்டணத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாங்க. ஆமென், ஆமென். மூன்றாவதாக உபாகமம் 28:4 காணும்போது, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதலாவது, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைவீங்க, ஆனால் வேலை பார்க்கிறீங்க, அதனுடைய பலனை காணலன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் ஹல்லேலூயா கனியும் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக, உன் மாடுகளின் பெருக்கம். மாடுகளை வைத்திருக்கிறவங்க எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் என்ன செய்வார்களா? உன் மிருக ஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆடுகளை வைத்தவர்களுக்கு எல்லாம் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. 2025 நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மறக்காதீங்க, ஆசீர்வாதம் உங்களை வந்து விட்டேரும். நீங்க நினைக்காதீங்க, நாங்க இவ்வளவு வருஷமா இப்படியே உட்கார்ந்து இல்ல. உங்களை தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ள, மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் நடத்த போகிறாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும் தானே? இப்ப யாரும் தூங்க கூடாது. புரியுதா? ஆசீர்வாதம் வேணும்னா தூங்க கூடாது. கண்களை அடுத்தவர்களெல்லாம் திறந்து விடுங்க. சரிங்களா? சரி, கொஞ்ச நேரம் தான். அடுத்த இப்ப 4 ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கேன். கர்ப்பத்தின் கனி, பூமியின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகளின் பெருக்கம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? தரப்போங்க. 4 ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் கூடையையும் மா பெசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? உன் கூடை. பணப்பெட்டி போட்டு வைக்கிற கூடை இருக்குல்ல, அது தேவன் ஆசீர்வதிப்பார். பிறகு என்னது? மாப்பிசையில தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனிடத்தில் இருந்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
அடுத்ததாக உபாகமம் 28:6, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்படி? நீ போகும் இடமெல்லாம் தேவன் உன்னை பாதுகாத்து நீ ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். நீ வருகிற இடமெல்லாம் தேவன் உன்னை பாதுகாத்து, அதில் உன் வருகையெல்லாம் தேவன் பாதுகாத்து அரவணைக்கும் போது தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் பாதுகாப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 28:7, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். போதும். உன் சத்துருக்கள் என்ன செய்வார்களா? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களே உன்னை முறியடிக்கும்படிக்க, நீ முறியடிக்கும்படிக்காக அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அப்போ எத்தனை ஆசீர்வாதம் ஆச்சு? 7 ஆசீர்வாதம். போதுமா? இவ்வளவு ஆசீர்வாதம் போதுமா? போதாது. போதாதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஆசீர்வாதங்கள் வேணும் என்று சொல்றவங்க அல்லேலூயா. ஆமென். அப்ப நமக்கு ஆசீர்வாதங்கள் என்ன வேணும்? எத்தனை ஆசீர்வாதங்கள் வேணும்னாலும் நாம் வேணும். ஆனா என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் சமூகத்தை மட்டும் வர சொல்லாதீங்க. என்ன இது மட்டும் எங்களுக்கு என்ன செய்யும்? கசக்கும். எல்லா ஆசீர்வாதங்களும் வேணும்ப்பா, ஆனா ஜெபத்துக்கு மட்டும் எங்களை வர சொல்லாதீங்க. இது நமக்கு என்ன செய்யும்? கசக்கு. 2 மணி நேரம் உட்காரணும், ஜெபிக்கணும். இது எங்களுக்கு என்ன செய்யுது? கசக்கு. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்துதான் ஆகணும். ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ கடந்து வரணும். உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்துலதான் இருக்கிறது, நம்மளுடைய கரங்களில கிடையாது. நம்முடைய சுயபலத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய கரங்களிலே தான் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 28:7, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாகி உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் என்ன செய்யுமா? வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உன்னை தோற்கடிக்கும்படிக்காக வருகிறவர்கள் உன்னை பார்த்த உடனே அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த இடம் தெரியாது, பயப்படாதீர்கள். தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வழியாய் ஓடி போவார்கள்? 7 வழியாய். எத்தனை பேருக்கு 7 வழியாய் ஓடுறவங்க வேணும்? ஆமென். 7 வழியாய் ஓடணும். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் 7 வழியா ஓடணும். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்த உடனே அவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி ஓடணும். அதுதான் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அடுத்ததாக உபாகமம் 28:8 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் களஞ்சியங்களும் நீ கையிடு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவனுடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எந்த வேலை செய்தாலும் நீ தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். ஆசீர்வாதம் இல்ல நினைக்காதீங்க. உனக்கு வெறும் உன்னை தேடி வரும். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் போது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அப்போ உன் களஞ்சியமும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவன் என்ன செய்வார்களா? ஆசீர்வதிப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ என்ன செய்வாயா? ஆசீர்வதிப்பா. உனக்கு கொடுத்தளிக்கிற கிராமத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. நீ இருக்கிற கிராமத்திலே அதிலே தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆசீர்வாதம் வேணுமா? சாபங்கள் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். புரியுதா? உபவாச கூட்டம் நடக்கும்போது வரணும், பைபிள் ஸ்டடி நடக்கும்போது வரணும், காட்டேஜ் மீட்டிங் நடக்கும்போது வரணும், பெண்கள் மீட்டிங் இருக்குன்னா வரணும். கூட்டங்கள் நடக்கும்போது கடந்து வருகிறது தான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் தேடும் போது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுமா? கூட கொடுக்கப்படும். எதுவுமே தேவன் என்ன செய்ய மாட்டார்? உனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க.
கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நமக்கு என்னது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ளக்கூடாது. கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். அதன் களஞ்சியமும் என்ன செய்யுமா, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் கேட்டுட்டு யாருக்கும் இந்த ஆசீர்வாதம் வேண்டிய அப்பவும் கண்ணு என்ன செய்யுது, மூடு. ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ என்ன செய்வாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எந்த கிராமத்தில் இருக்கிறாயோ, எந்த இடத்தில் இருக்கிறாயோ, அதில் எந்த கிராமம்னு தேவன் பார்க்க மாட்டாங்க. நீ செட்டிக்குறிச்சியில் இருந்தாலும் காட்டில போயிருந்தாலும் நீ இருக்கிற இடத்திலே தேவன் உன்னை ஆசீர்வாதம். அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், மனுஷனால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. மனுஷனால் வருகிற ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு தான் நிலைத்திருக்கும். அது கொஞ்ச நாளிலே அது நம்மளை விட்டு அகன்று போகும். ஆனா தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது தலைமுறையாய் காணப்படும். ஆமென், ஆமென். அது அடுத்த ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம் ஆச்சு இப்போ? 10 ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ அடுத்த ஆசீர்வாதம் உபாகமம் 28:9 கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எப்பொழுது? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கொடுக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். தேவனுக்கு என்று உங்களை நிலைப்படுத்துவார். உலகத்துக்கு என்று விட்டு கொடுக்க மாட்டார். தேவனுக்கு என்று உங்களை நிலைப்படுத்துவார். இத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் உபாகமம் 28:12 பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். போதும். என்ன செய்யுமா? ஏற்ற காலத்திலே நீ விவசாயம் செய்யணும்னா உனக்கு மழை வேணும்ல, மஞ்சள் வேணுமா வேண்டாமா? விதைச்சா மட்டும் போதுமா? தண்ணி கொடுக்காம அது விளைவு தருமா? தராது. ஏற்ற காலத்திலே அது மழை பெய்யும்படியாக தேவன் உதவி செய்வார். அதுக்கு தேவையான தண்ணீரை தேவன் தருவார் என்று சொல்கிறார். தேவையான தண்ணீரை தேவன் தருவார். நீ கையிட்டு செய்கிற வேலையிலே தேவனுடைய ஆசீர்வாதமாய் வைக்கணும்னா தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். காத்திருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அது மட்டுமல்லாம நல்ல பொக்கிஷம் தரும்படியாய் வானத்தை திறப்பார். அதிலிருந்து பலனை தரும்படிக்காக என்ன செய்வார்களா? வானத்தை திறந்தருடுவார். வானத்தை திறந்தது பார்த்திருக்கீங்களா? பார்க்கவில்லை, யாரும் பார்த்ததில்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ பரிசுத்தத்துக்குள்ளாக தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் போது அதில் நல்ல பொக்கிஷத்தை நல்ல என்ன தர நல்ல நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படிக்காக தேவன் வானத்தின் என்ன செய்வார்களா? திறந்தருடுவார். உனக்காகவும் எனக்காகவும். என் மகள் கஷ்டப்படுகிறான், என் மகன் கஷ்டப்படுகிறான், அவளை நான் ஆசீர்வாதமாய் மாற்றணும், அவனை நான் ஆசீர்வாதமாய் மாற்றணும் என்று சொல்லி தேவன் வானத்தை திறந்தருளுவார். மழையை பெய்யும்படிக்காக, உன் விளைவை ஆசீர்வதிக்கும்படிக்காக, உன் கழிப்பை ஆசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக, உன் ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவன் மழையை பெய்தருளுவார். உஷ்ணத்திலே யாரும் வாழ முடியாது. வெயில் காலத்திலே வெயிலை தந்தருவா. மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழையை தந்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்ததாக நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்குறவங்களுக்கு அல்லேலூயா. ஆமென். இப்போ தேவன் உங்களை என்ன செய்வார்களா? கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும்? கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா நீ லோனோ அடையணும், வாழ்க்கை ஃபுல்லு லோனோ அடையணும். அதனால கடன் வாங்காதீங்க. இருக்கிறதுல சமாளிக்க பாருங்க. அத சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் தான் நமக்கு இருக்கணும். புரியுதா? இப்ப நீ என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ என்ன செய்வாயா? கடன் கொடுப்பாய்.
இப்ப தேவன் நம்மளை கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்க போகிறாங்க. அல்லேலூயா. கடன் கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. நாம் அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்க போகிறோம். அது நாம் அப்படியே விசுவாசிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நாம் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருடுவார். விசுவாசித்தால் தான் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். அவிசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வசனம் சொல்லவில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் நமக்கு தந்தருளின ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகாமல். வாலாக்காமல் உன்னை எப்படி செய்வார்களா? தலையாக்கு. எத்தனை பேருக்கு தலையாகணும்? அல்லேலூயா. நான் குடும்பத்திலே தலைவன் கிடையாது. நீ வாலாக்காமல் தலையாக்குவார். எத்தனை பேர் எப்படி நினைச்சிருக்கீங்க? ஆண்டவர்களை தலையாக்க போறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்ய போறாங்க? வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை கீழே தள்ளவிட மாட்டார். தேவன் உன்னை உயர்த்த போகிறார். தேவன் நம்மளை உயர்த்த போகிறார். அதான் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணமாய் மாற்றுகிறது. அதான் சொல்லுகிறது, வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். மேலானதை மட்டும் சிந்தியுங்கள், கீழானதை சிந்திக்காதீங்க. மேலான ஆசீர்வாதத்தை மட்டும் சிந்தியுங்கள். கீழான ஆசீர்வாதத்தை நமக்கு வேண்டாம். மேலான ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த மேலான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. கீழான ஆசீர்வாதத்துக்கு அல்லப்பா எங்களை அழைத்திருக்கிறீங்க. மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே எத்தனை ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறேன்? 15 ஆசீர்வாதத்தை தேவன் இந்த புது வருஷத்திலே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த 15 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாய் காணப்படணும். என்னது? பரிசுத்த ஜாதியாய். பேசக்கூடாது. பரிசுத்த ஜாதியாய் காணப்படணும். பரிசுத்த ஜாதியாய் காணப்படும் போதுதான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? முதலாவது தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய பிரமாணங்களை நாம் கைக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 15 ஆசீர்வாதங்கள் வேணுமா? நீ கூட வேணுமா? அவ்வளவுதான் இருக்கு. இல்லை, பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்படும். அதனால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்தணும். தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் நாம் போயிடக்கூடாது. தேவன் நம்மளை ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா விதங்களை நாம் நினைக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படணும். இந்த மலையாளத்தில் பாடல் இருக்கிறது. மறந்துட்டேன். சரி, ஞாபகம் வரும்போது பாடுங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸை மறந்துட்டேன். சரிங்களா? அப்போ தேவன் நம்மளை நடத்தி வருகிற விதங்கள், தேவன் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற விதங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிறான். ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்களை நீ கீழ்ப்படியாமல் போனால் அது உங்களுக்கு என்னவாய் மாறும்? அது கீழ வசனத்துல இருக்கு, அதுக்குள்ளதெல்லாம் நீங்க வாசிச்சுக்கோங்க. அந்த உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இதுக்கு நீ செவி கொடாமல் போனா, எதுக்கு செவி கொடாமல் போனா? தேவனுடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடாமல் போனா சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு வந்து பலிக்கும். அதனால இந்த நாளில ஆசீர்வாதத்தை சொல்லியாச்சு, அந்த ஒரு வார்த்தையாச்சு நான் சொல்லலன்னா ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்பாங்க. அதனால அது சொல்லிக்கிறது, நீங்கள் தேவனுடைய, நீங்கள் என்னை உள்பட தேவனுடைய கட்டளைகளை மீறினால் அது நம்முடைய வாழ்க்கையில சாபமாய் மாறும்.
அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே நாம் சாபமாகி மாறும். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படலாம். பரிசுத்தத்துக்கு என்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாங்க, அசுத்தத்துக்கு என்று தேவன் நம்மளை அழைக்கவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறாங்க. எதுக்கு அழைத்திருக்கிறாங்க? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாங்க, அசுத்தத்துக்கு அழைக்கவில்லை. தேவன் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் 2025 என்ன தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார்? அத்தனை ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? எல்லாருக்கும் வேணும்னா அல்லேலூயா சொல்லலாம். ஆசீர்வாதங்களும் தேவனே எனக்கு தேவைப்படுகிறது. அத்தனை ஆசீர்வாதங்களும் ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக உன் மாடுகளில் பெருக்கவும் மந்தைகளும் என் ஆடுகளின் மந்தைகளும் என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உன் கூடையையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்ததாக உனக்கு விரோதமாய் எழும்புகிறார் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். இதான பெரிய ஆசீர்வாதம். சத்துருக்களை என்ன செய்வார்களா? நீ முறியடிக்கும்படிக்காக உன் கையில ஒப்பு கொடுப்பார். இது போதாதான் நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதம். அதான் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறது, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில் இருந்து அசுத்தமானவைகளை எடுத்து விடுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து விடுங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வாங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிற நாம் நடக்கும் போது தேவன் அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருள்வார்.